மக்களும் நாமாலும் ஒன்னா இருக்கிறதால வெற்றி நம்மோடு இருக்கு. உங்களால நான் தலைமை பொறுப்பில் உட்கார வைக்கப்பட்டு எதிர்கொண்ட எல்லா தேர்தல்களிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கோம். ஸ்டாலின் என்ற ஒற்றை பேருக்குள்ள கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளோட உழைப்பும் ஆற்றலும் அடங்கியிருக்கு. இந்த வெற்றிகள் எல்லாம் உங்களுடைய உழைப்பால், உங்களுடைய தியாகத்தால், உங்களுடைய செயல்பாடுகளால், உங்களுடைய நடவடிக்கைகளால் கிடைச்சிருக்கு. அது சாத்தியமா? இதுல யாருக்கு சந்தேகம் இல்லை. இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். அந்த வரலாறு எழுதுவதற்கு நீங்க தயாரா? அந்த வரலாறை எழுதுறதுக்கு நீங்கள் தயாரா? மக்களும் நாமாலும் ஒன்னா இருக்கிறதால வெற்றி நம்மோடு இருக்கு. நின்ற தேர்தலில் எல்லாம் வென்ற தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். உங்களால நான் தலைமை பொறுப்பில் உட்கார வைக்கப்பட்டு எதிர்கொண்ட எல்லா தேர்தல்களிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். நான் என்றால் தனிப்பட்ட ஸ்டாலின் அல்ல. ஸ்டாலின் என்ற ஒற்றை பேருக்குள்ள கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளோட உழைப்பும் ஆற்றலும் அடங்கியிருக்கு. இந்த வெற்றிகள் எல்லாம் உங்களுடைய உழைப்பால், உங்களுடைய தியாகத்தால், உங்களுடைய செயல்பாடுகளால், உங்களுடைய நடவடிக்கைகளால் கிடைச்சிருக்கு. அது சாத்தியமாச்சு. இதுவரை நடந்த தேர்தல்கள் போலவே அடுத்தடுத்து வரப்போற தேர்தலை நாம தான் வெற்றி பெற போறோம். இதுல யாருக்கு சந்தேகம் இல்லை. நான் ஏதோ ஆணவத்தில் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் சொல்றேன். அதுக்கு மெத்தனமாவும் யாரும் இருந்துடக்கூடாது. இருக்க மாட்டீங்க என்பது எனக்கு தெரியும். எந்த இயக்கமாக இருந்தாலும் அதுக்கு கொள்கை தேவை, அதை செயல்படுத்தும் வீரர்கள் தேவை, வழிநடத்தும் தலைமை தேவை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தித்திக்கும் திராவிட கொள்கை இருக்கு. கொள்கையை காக்கிற படையாக நீங்க இருக்கீங்க. உங்க வீரத்தால துணிச்சல் பெற்ற தலைமை இருக்கு. நம்முடைய தொடர் வெற்றிகள் மூலமாக 100ஆண்டு விழாவை நோக்கி நாம் முன்னேறுவோம். அடுத்து நம்முடைய இலக்கு 2026 தேர்தல். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். அந்த வரலாறு எழுதுவதற்கு நீங்க தயாரா? அந்த வரலாறை எழுதுவதற்கு நீங்கள் தயாரா? இந்த உணர்வு வெற்றி சரிதமாக மாற வேண்டும். இந்த உணர்வு வெற்றி சரிதமாக மாற வேண்டும் என்கிற அந்த உறுதியை இந்த 30 விழாவில் உறுதியேற்போம், உறுதியேற்போம், உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். அரசு வேம்புக்கு இடையே மண்ணுக்குள் இருந்து ஈடத்துடன் எழுந்த பெருமாள்.